ஹே காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒரு சூப்பரான ஃபேஸ்புக் சீக்ரெட் செட்டிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக நம்மளுடைய ப்ரொஃபைலை வந்து பிக்சர் ஆட் பண்ணுவோம், ரிமூவ் பண்ணுவோம். அந்த ப்ரொஃபைல் பிக்சரில் வந்து பார்த்திங்கன்னா சூப்பரான பல செட்டிங்ஸ் வந்து இருக்குது. அது எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல. ஸோ வாங்க அது எல்லாமே ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். இப்போது என்னுடைய ஃபேஸ்புக் நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த கார்னரில் வந்து பார்த்திங்கன்னா இந்த 3 லைன் இருக்கும். ஸோ அதை நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிவிட்டு என்னுடைய ப்ரொஃபைல் வந்து நான் சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் என்னுடைய ஃபேஸ்புக் ப்ரொஃபைல். ஓகே, ஸோ இந்த ஒரு ப்ரொஃபைல் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நீங்கள் ஃபோட்டோ ஆட் பண்ணுவீங்க, ரிமூவ் பண்ணுவீங்க, இவ்வளோ தான் நீங்கள் பண்ணுவீங்க. ஸோ இந்த ஃபேஸ்புக் ப்ரொஃபைல் வந்து பார்த்தீங்கன்னா இதை வச்சு நீங்கள் நிறைய விதமான சீக்ரெட் செட்டிங், ஸோ சில ஃப்ரேம்ஸ் அது இது நிறைய பண்ணலாம். ஸோ அது எல்லாமே ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த பிக்சர் இருக்குது. இந்த பிக்சருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த கேமரா ஐக்கான் இருக்குது பார்த்தீங்களா, அதை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே பாட்டமில் ஆட் ஃப்ரேம் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதை நம்ம சூஸ் பண்ணலாம். ஸோ ப்ரொஃபைலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃப்ரேம்ஸ் வந்து நீங்கள் ஆட் பண்ண முடியும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரீசெண்டாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யூஸ் பண்ண அந்த பிக்சரும் நீங்கள், அதாவது ஃப்ரேம்ஸையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். இல்லை நீங்கள் பர்சனலாக நீங்கள் தேடி கண்டுபிடிச்சி நீங்கள் ஆட் பண்ணுறதுனால ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே நீங்கள் பார்க்க முடியும். ஸோ இப்போ வந்து கோவிட் ப்ராப்ளம் போய்கிட்டு இருக்குது. ஸோ இந்த கொரோனா ப்ராப்ளம் போய்கிட்டனால ஸோ அதை பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய ஃப்ரேம்ஸையும் நீங்கள் ஆட் பண்ணிக்க முடியும். ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இப்போ ரம்ஜான் வரப்போகுது. ஸோ அதுக்கான ஃப்ரேம்ஸும் இங்கே கிடைக்குது. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சர்ச் பண்ணியும் நீங்கள் ஃப்ரேம்ஸ் வந்து எடுத்துக்க முடியும். ஸோ இங்கே வந்து பார்க்கலாம் நீங்கள். ஸோ உங்களுக்கு தேவையான அந்த ஃப்ரேம்ஸை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சர்ச் பண்ணி எடுத்துக்க முடியும். ஸோ இதில் ஏதாவது ஒரு ஃப்ரேம்ஸை வந்து நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு உங்களுடைய ப்ரொஃபைல் பிக்சரை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு ஃப்ரேமை வந்து ஆட் பண்ணி நீங்கள் மாற்றிக்க முடியும். ஓகே, இப்போ பேக் வந்துடலாம். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா அதே கேமரா ஐக்கானை கிளிக் பண்ணுறேன். ஸோ இங்கே நீங்கள் பார்க்க முடியும் டர்ன் ஆன் ப்ரொஃபைல் பிக்சர் கேர்ள் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை நான் செலக்ட் பண்ணுறேன். ஸோ செலக்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு 3 விதமான ஆப்ஷன்ஸ் வந்து இங்கே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க, அதாவது படித்து பார்க்குற மாதிரி. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுடைய ப்ரொஃபைல் பிக்சரை வந்து பார்த்தீங்கன்னா செக்யூராக நீங்கள் மாற்றிக்க முடியும். ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா இங்கே ஃபஸ்ட் நீங்கள் பார்க்க முடியும். ஸோ அதர் பீப்புளால் உங்களுடைய ப்ரொஃபைல் பிக்சரை வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ண முடியாது, அது மட்டும் இல்லாமல் ஷேர் பண்ண முடியாது. ஸோ இது வந்து ஒரு ப்ளஸ். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி யூ ஆட் யுவர் ஃபேஸ்புக் ஃப்ரெண்ட்ஸ், அதாவது உங்களுடைய ஃபேஸ்புக் ஃப்ரெண்ட்ஸ் மட்டும்தான் டேக் பண்ண முடியும் உங்களுடைய ப்ரொஃபைல் பிக்சரை. ஓகே, ஸோ அடுத்ததாக வந்து என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த மாதிரி நம்ம ஆட் கார்டு வந்து கொடுக்கறதுனால உங்களுடைய ப்ரொஃபைல் பிக்சர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூராக இருக்கும். ஸோ அதில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஸோ நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டு நீங்கள் அதை வந்து எனேபிள் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ரொஃபைல் பிக்சரை அகைன் நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். ஸோ இங்கே நீங்கள் பார்க்க முடியும் ஆட் டிசைன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதை நான் சூஸ் பண்ணுறேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நார்மல் ப்ரொஃபைல் பிக்சர் மாதிரியே இங்கே நிறைய வந்து டிசைன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நான் சூஸ் பண்ணுறேன் பாருங்கள், உங்களுக்கு வந்து டிசைனிங் வருது. ஸோ இதை வந்து டாட்ஸ் வருது பாருங்கள். இது போல் உங்களுக்கு எது வேணுமோ அதை வந்து நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் நீங்கள் சேவ் கொடுத்துட்டாலே போதும். ஓகே, ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த 3 லைனை வந்து கிளிக் பண்ணலாம். ஸோ இந்த 3 டாட் நீங்கள் கிளிக் பண்ணவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே இது போல் ஆப்ஷன்ஸ் வந்து நிறையவே கிடைக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சூஸ் பண்ண போகிற ஆப்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா லாக் ப்ரொஃபைல். ஸோ அதை நான் சூஸ் பண்ணுறேன். ஸோ இதை வந்து நீங்கள் சூஸ் பண்ணுறது மூலமாக ஹவு லாக்கிங் ஒர்க் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபேஸ்புக் ஃப்ரெண்ட்ஸ் மட்டும்தான் உங்களுடைய ஃபோட்டோஸ் அல்லது போஸ்ட் ஸ்டோரி இதெல்லாமே உங்களுடைய ப்ரொஃபைலில் வந்து பார்க்க முடியும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸால் மட்டும்தான் இந்த ஃபுல் சைஸ் ப்ரொஃபைல் பிக்சரை வந்து ஓப்பன் பண்ணி பார்க்க முடியும். முக்கியமாக இதில் நீங்கள் பார்க்கலாம், முக்கியமாக இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 5 பேருக்கு மேலே பார்த்தீங்கன்னா உங்களுடைய ப்ரொஃபைல் பிக்சரை வந்து பார்க்க முடியாது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு ஓகே. ஸோ உங்களுடைய ப்ரொஃபைல் பிக்சர் வந்து ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூராக இருக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஜஸ்ட் நீங்கள் லாக் யுவர் ப்ரொஃபைல் அப்படி கொடுத்துருங்க. ரொம்ப சிம்பிள். நீங்கள் வந்து உங்களுடைய ப்ரொஃபைலை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூராக வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ நார்மலாக நம்ம ஃபேஸ்புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொஃபைல் பிக்சர் ஆட் பண்ணுவோம், ரிமூவ் பண்ணுவோம். ஸோ இந்த அளவுக்கு மட்டும் இருந்திருப்பீங்க. ஸோ நீங்கள் முக்கியமாக இந்த நான் சொன்ன ஃபீச்சர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸோ உமன்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லை பெண்கள் யாராவது ஃபேஸ்புக் யூஸ் பண்ணுறாங்கன்னா அவங்களுடைய ப்ரொஃபைல் பிக்சர் வந்து பார்த்தீங்கன்னா யாரும் மிஸ்யூஸ் பண்ணாமல் இருக்க ஸோ இந்த ஆப்ஷன் எல்லாமே அவங்களுடைய ஃபேஸ்புக்கில் வந்து நீங்கள் பண்ணி விட்டுருங்க, ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே காய்ஸ், இன்றைக்கி நம்ம பார்த்த இந்த சிம்பிளான ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூரான ப்ரொஃபைல் சீக்ரெட் செட்டிங் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புகிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க அண்ட் ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக கமெண்ட் பண்ணுங்கள்.
ஓகே காய்ஸ், இது போல் இன்னொரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.